வெள்ளை கடலைக்கறி இது ஆப்பம் சப்பாத்தி பூரி புட்டு எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. இன்னொரு பக்கம் சீனா சட்டில கொஞ்சம் ஆயில் விட்டு ஆனியன் போட்டு கருவேப்பிலை புதினா ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி கொடுங்க. அந்த ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி கொடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துட்டுருங்க. அந்த தக்காளி வதங்கின பிறகு அதுல மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க. அந்த ஆனியன் வெந்த பிறகு ஒரு வேக வச்ச கொண்ட கடலையை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட மூடி போட்டு வேக வச்சிருங்க. அது நல்லா வெந்த பிறகு ஃபைனலா ஒரு அரை கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணி திரும்பி மூடி போட்டு வேக வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் கழிஞ்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்களா. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க.